நிலவும் மழை மற்றும் சமீபத்திய மண்சரிவு மற்றும் நிலையற்ற நிலைமைகளை கருத்தில் கொண்டு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மண்சரிவு ஏற்படக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் இக்கட்டான நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய கண்டி மாவட்டத்தில் மினிபே, மெததும்புர, பன்வில, தொழுவ, தெல்தோட்டை மற்றும் உடுதும்புர பிரதேச செயலக பிரிவுகள், பதுளை மாவட்டத்தில் கந்தகெட்டிய, பசறை, பதுளை, லுணுகல, ஹப்புதலை, எல்ல, பண்டாரவ, ஹாலியல, வலிமட, மீக ஆகியுள்ள மற்றும் ஊவா பரணகம, மாத்தளை மாவட்டத்தில் வில்கமுவ, அமங்கக கோரள, ரத்தோட்டை, நாவல, உக்குவளை மற்றும் லக்கல பல்லேகம, நுவரெலியா மாவட்டத்தில் வலப்பனை, ஹங்குராங்கெத்த மற்றும் நுவரெலியா ஆகிய பிரதேசங்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் அதிகூடிய மழைவீழ்ச்சி அம்பாறை மாவட்டத்தில் பதிவாகியுள்ளது. அங்கு 38 மில்லிமீட்டர் அளவில் மழை பதிவாகியுள்ளதாக நீரியல் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் நீர்ப்பாசன பணிப்பாளர் எல்.எஸ். சூரிய பண்டார தெரிவித்தார். அதே நேரம் நாட்டின் ஏனைய பெரும்பாலான பகுதிகளில் 10 மில்லிமீட்டருக்கும் குறைவான மழைவீழ்ச்சியே பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். இருப்பினும் 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் 28 நீர்த்தேக்கங்களும் அதேபோல் 22 நடுத்தர அளவிலான குளங்களும் இன்னும் வான்பாய்ந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. யானோயா மற்றும் தெதுரோயா நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் வெளியேற்றம் கணிசமான அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எனினும் எந்தவொரு ஆற்று பள்ளத்தாக்கிலும் ஆபத்தான நிலையை ஏற்படுத்தும் வகையில் நீர் வெளியேற்றப்படவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பதுளை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் இன்று முற்பகல் 11 மணிக்கு விடுமுறை வழங்குமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாண கல்வி பணிப்பாளர் இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பானது மாவட்டத்தின் வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் பாடசாலைகளின் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள சமீபத்திய எதிர்வு கூறல்கள் மற்றும் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள மண்சரிவு தொடர்பான விசேட எச்சரிக்கை அறிவித்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. டித்வா புயலினால் அனர்த்தத்திற்குள்ளான வீடுகளை மீளக் கட்டியெழுப்பும் பணிகளின் போது சுமார் 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை புதிதாக கட்டப்பட வேண்டியுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று முற்பகல் கல்நேவ, ஹந்துன்கம, அலுத்பெத்த பகுதிகள் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் டித்வா புயலினால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கு பதிலாக புதிய வீடுகளை நிர்மாணித்தல் மற்றும் 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். அங்கு மேலும் ஜனாதிபதி கருத்து வெளியிடுகையில் தற்போதைய அறிக்கைகளின்படி சுமார் 6,000 வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. மேலும் 17,000 முதல் 18,000 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்தும் அல்லது வசிக்க முடியாத அபாய நிலையிலும் உள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக 20,000 முதல் 25,000 வீடுகள் வரை கட்ட வேண்டியுள்ளது. 2026 வரவு செலவு திட்டத்தில் மேலும் 31,000 வீடுகளை கட்ட நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் எமக்கு ஒரு வீடு திட்டத்தின் கீழ் கிராமங்களில் உள்ள வறிய மக்களுக்காக 10,000 வீடுகளும் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினூடாக மேலும் 10,000 வீடுகளும் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளன. யுத்தம் 2009ஆம் ஆண்டில் நிறைவுக்கு வந்த போதிலும் இன்னும் பலர் முகாம்களில் வாழ்ந்து வருகின்றனர். அவர்களுக்காக 2,500 வீடுகளுக்கு தலா 20 லட்சம் ரூபாய் வீதமும் தோட்டப்புற மக்களுக்காக இந்திய உதவியுடன் வீடுகளை அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான சூழலிலேயே மேலதிகமாக இந்த 25,000 வீடுகளை கட்டும் பொறுப்பு ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முழுமையாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு முன்பிருந்ததை விட சிறந்த வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க 50 லட்சம் ரூபாய் வழங்க தீர்மானித்துள்ளோம். அதற்கு 20, 15, 15 லட்சம் வீதம் கட்டம் கட்டமாக வழங்கப்படும். நிதியில் ஒருபோதும் தாமதம் ஏற்படாது. 2 முதல் 3 மாதங்களுக்குள் விரைவாக வீடுகளை கட்டி முடிக்க வேண்டும். அதே நேரம் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும். எமது தற்போதைய வாழ்க்கை தரத்திலேயே இருக்கக்கூடாது. தற்போதைய நிலையிலிருந்து மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு செல்ல முற்பட வேண்டும். இன்று 26 பேருக்கு 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது. ஒரு மனிதனுக்கு தேவையான பல அடிப்படை உரிமைகள் உள்ளன. சிறந்த வருமான வழி, பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, ஆரோக்கியமான வாழ்வு, நல்லதொரு இல்லம் மற்றும் மன அமைதியை உறுதிப்படுத்துவதே எமது நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார்.
முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ மற்றும் அவரது 2 மகன்கள் உட்பட 5 சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜனவரி 23ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் வத்தளை நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சதோச நிறுவனத்துக்கு சொந்தமான லாரியொன்றை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கல்வி மறுசீரமைப்பின் கீழ் தரம் 6 மாணவர்களுக்கான பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற இணையதள முகவரியொன்று உள்ளடக்கப்பட்டமை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நிலையில் கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களில் மகாநாயக்க தேரர்களை சந்தித்து விளக்கம் அளித்துள்ளார். எதிர்காலத்தில் பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடும் பொறுப்பு கல்வி வெளியீட்டு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்படும். குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்ட அந்த மாதிரி பாடப்புத்தகங்கள் எந்தவொரு மாணவருக்கும் விநியோகிக்கப்படவில்லை என்பதுடன் உள்வாரி விசாரணைகள் நிறைவடையும் வரை அச்சிடப்பட்ட அனைத்து பிரதிகளும் சீல் வைக்கப்பட்டுள்ளன என்று கல்வி அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்க தேரர் வரகாகொட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் மற்றும் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்க தேரர் திப்படுவாவை ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கட தேரர் ஆகியோருக்கு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தரமாறு ஆங்கில மாதிரி பாடப்புத்தகத்தின் முதலாம் அச்சுப்பதிப்பில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி ஆகியவற்றுக்கு பதிலாக ஓய்வூதியம் வழங்குவதற்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தொழில் அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் அவ்வாறான எந்த ஒரு முடிவையும் எடுக்கவில்லை என அவர் இதன்போது சுட்டிக்காட்டினார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நிதி பொதுமக்களுடையது. அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு எந்தவித தடையுமின்றி பணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவசர தேவைகளுக்காக இந்த நிதி சுமார் 30% பெற்றுக்கொள்ளும் வசதி தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும். தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு நபரினதும் சலுகைகளை குறைக்க நடவடிக்கை எடுக்காது என்றும் மேலதிக சலுகைகளை வழங்குவதற்கே அர்ப்பணிப்புடன் செயற்படும் என்றும் அவர் கூறினார். மக்களின் வியர்வை மற்றும் உழைப்பினால் சேமிக்கப்பட்ட பணம் அவர்களின் தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்படும். ஒரு ஓய்வூதிய திட்டத்தை பெற முடிந்தால் நல்லது என்ற கருத்துகள் சமூகத்தில் நிலவுகின்றன. ஆனால் EPF பணத்தை ஓய்வூதியமாக மாற்றி மொத்த தொகைக்கு பதிலாக மாதாந்த ஓய்வூதியம் வழங்கும் தீர்மானம் எதனையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சர் தெளிவுபடுத்தினார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கம்பஹா நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்துள்ளது. 2001ஆம் ஆண்டு அவரது தனிப்பட்ட பாவனைக்காக ராணுவத்தினால் வழங்கப்பட்ட துப்பாக்கியொன்று 2019ஆம் ஆண்டு திட்டமிட்ட குற்றவாளியான மாகந்துர மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காக அவர் கடந்த மாதம் 26ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்திற்கு தி சிலோன் ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் 5 மில்லியன் ரூபாய் நன்கொடையாக வழங்கியது. அதன்படி தி சிலோன் ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் தலைவர் டி அமர்தலிங்கம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்கவிடம் இதற்கான காசோலையை கையளித்தார். தி சிலோன் ஹார்ட்வேர் மெர்ச்சன்ட்ஸ் அசோசியேஷன் பிரதி தலைவர் எஸ் சண்முகநாதன், செயலாளர் HM ஜெயவீர, உறுப்பினர் கே பத்மநாதன் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். எக்ரிகையின் முன்முயற்சி நிலையான விவசாய நடைமுறைகள் மூலம் பசுமை பொருளாதார வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இலங்கை அரசாங்கம் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு மானிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சு, ரப்பர் அபிவிருத்தி திணைக்களம் மற்றும் இலங்கை ரப்பர் ஆராய்ச்சி நிறுவனம் ஆகியவற்றால் கூட்டாக உருவாக்கப்பட்ட இத்திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்படும் 8 மில்லியன் யூரோ மானியத்தால் செயல்படவுள்ளது. நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி நடைமுறைகளை மற்றும் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் பசுமை வாய்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கான இலங்கையின் மாற்றத்தை இந்த முயற்சி ஆதரிக்கும். மேலும் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் சிறப்பு கவனம் செலுத்தி ரப்பர் துறையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உற்பத்தி வகைகளில் மிகவும் நிலையான மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியான பொறுப்பான விவசாய நடைமுறைகளுக்கு மாறுவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது.
இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரியபெரும மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பாக இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவின் ஒத்துழைப்பு தலைவர் ஜோஹன் எச் ஹெஸ்ஹே ஆகியோர் கையொப்பமிட்டனர். நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மதிப்புமிக்க ஆதரவிற்காக மனமார்ந்த நன்றியை தெரிவித்ததோடு இத்திட்டம் சந்தை சார்ந்த மதிப்பு கூட்டல் மற்றும் ஏற்றுமதி சந்தைகளுடன் மேம்பட்ட ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட இலங்கையின் நிலையான வளர்ச்சி நிகழ்ச்சி நிரலுடன் நெருக்கமாக ஒத்துப்போகின்றது என்பதை குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தம் இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான வலுவான மற்றும் நீடித்த கூட்டாண்மைக்கு ஒரு சான்றாக நிற்கின்றது. பசுமை பொருளாதார வளர்ச்சி, நிலையான நுகர்வு மற்றும் உற்பத்தி நடைமுறைகள் மற்றும் உணவு பாதுகாப்புக்கான நமது பகிரப்பட்ட உறுதிப்பாட்டில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லை குறிக்கின்றது எனவும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு நேற்று வியாழக்கிழமையுடன் 17 ஆண்டுகள் பூர்த்தியடைந்துள்ள நிலையில் அமரர் லசந்த விக்ரமதுங்கவுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று பொரளை பொது மயானத்தில் உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. கடந்த 2009 ஆண்டு ஜனவரி 8 அத்திட்டிய பகுதியில் வைத்து லசந்த விக்ரமதுங்க கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார். ஊழல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு எதிராக துணிச்சலுடன் குரல் கொடுத்த அவர் இழப்பு இலங்கையின் ஊடக சுதந்திரத்திற்கு விழுந்த பெருமடியாக கருதப்படுகின்றது. 17 ஆண்டுகள் கடந்தும் இந்த படுகொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகள் இதுவரை சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்று நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் அன்னாரது குடும்பத்தினர், சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக ஆர்வலர்களும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இதன்போது கருத்து தெரிவித்தவர்கள், கடந்த காலங்களில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் நீதியை நிலைநாட்டுவதற்காக உறுதியளித்த போதிலும் விசாரணைகள் மந்தகதியிலேயே உள்ளதாக கவலை வெளியிட்டனர். லசந்த விக்ரமதுங்க தொழில்முறை சட்டத்தரணியாவதுடன் ஊடகத்துறையில் நுழைவதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தீவிர அரசியல் செயற்பாடுகளிலும் ஈடுபட்டவராவார். முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கவின் தனிப்பட்ட செயலராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். பின்னரே முழுநேர ஊடகவியலாளராக தன்னை மாற்றிக்கொண்டு 1994 லால் விக்ரமதுங்கவுடன் இணைந்து சண்டே லீடர் பத்திரிகையை தொடங்கினார். அத்தோடு லசந்த விக்ரமதுங்க மாத்திரமின்றி இலங்கையில் பல ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ள போதும் அவற்றில் ஒரு வழக்கு கூட முழுமையாக விசாரணை செய்யப்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படவில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படவுள்ள 1750 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிடுவதற்காக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றில் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு அரசாங்கம் சம்பள அதிகரிப்பை வழங்குவதாக வரவு செலவு திட்டத்தின் ஊடாக உறுதியளித்தது. எனவேதான் அதற்கு தாம் ஆதரவாக வாக்களித்திருந்ததாக தெரிவித்தார். அதே நேரம் அவ்வாறு வழங்கப்படும் சம்பளத்தை உடனடியாக வர்த்தமானியில் அறிவிப்பதன் ஊடாக பொதுமக்கள் மத்தியில் நம்பிக்கை அதிகரிக்கும். மக்கள் தற்போதைய அரசாங்கத்தின் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து விட வேண்டாம் எனவும் ஜீவன் தொண்டமான் சுட்டிக்காட்டினார். அவங்களோட எஸ்டேட்ஸ், அவங்களோட துரைமார், தோட்ட முகாமையாளர், அவங்க கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான சர்க்குலரும் அனுப்பல. அப்படி இருக்கும்போது தயவு செய்து இந்த சர்க்குலரை அவங்களை அனுப்ப வைங்க. சர்க்குலர் அனுப்பினாதான் நாங்கள் சம்பளத்தை வழங்குவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க முகாமையாளர்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்கு. சர்க்குலர் அனுப்பி சம்பளம் வந்தா கூட அன்னைக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் ஒரு விஷயம் உறுதியாக என்று சொல்லியிருந்தார். இதே பாராளுமன்றத்தில், இதே சபையில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் நோம் கூட்டப்படாது. ஒரு தோட்டத்தில் 18 கிலோ எடுத்தால் அந்த 18 கிலோ தான் நோம். சம்பளத்தை கூட்டுறனால அந்த 18 மறைமுகமாகவோ சரி வெளிப்படையாகவோ சரி 18 22 கிலோவா மாறிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 1.5 பேர் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்கள் அன்னைக்கு 1.5 பேர் வழங்கப்படும் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு. அதாவது அவங்க சம்பளத்தில் 1.5 மடங்கு அதிகரித்து அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டோம். இது மலையகத்துக்குள்ளார குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கி இருக்கு. ஆனால் இதுக்கும் அரசாங்கம் கட்டாயம் ஒரு பதில் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது அந்த 1.5 பேர் கலாச்சாரத்தை இனிமே இருக்க விட மாட்டாங்களாம். அதே போன்று பல்வேறு சலுகைகள், ஏனைய சலுகைகள்
எப்படி இன்னைக்கு இருக்கிறோம் வளமை போலவே அது தொடர்ச்சியாக போயாகணும். இதுக்கு தொழிலமைச்சு கட்டாயம் கண்காணிப்பு குழு ஒன்று உருவாக்கி இந்த சம்பளம் நியாயமான முறையில் மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு கோரிக்கையை விடுறேன். அந்த நம்பிக்கையில் தான் வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்க்கட்சியிலிருந்து இருக்க ஒரு உறுப்பினராக அரசாங்கத்துக்கு நான் வாக்களித்தேன். மக்கள் அரசாங்கத்தின் மீது அதிகமான அளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு சின்ன விஷயம், இந்த சம்பளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் மூலியமாக வேஜஸ் போர்டு, அதாவது சம்பள நிர்ணய சபை, அது மூலியமாக 1750 ரூபா அடிப்படை சம்பளத்தை வர்த்தமானி முறையில் வெளியிட்டா கட்டாயம் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்களால் இங்கிட்டு அங்கிட்டும் ஓட முடியாது. பாடசாலை மாணவர்களுக்கான 2026ஆம் ஆண்டின் இலவச பாடசாலை சீருடை விநியோகத்தை இம்முறை ஜனவரி மாதத்தில் வழங்குவதற்கு கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. அரச மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலை மாணவர்கள், அத்துடன் நாடளாவிய ரீதியில் அரச அங்கீகாரம் பெற்ற பிரிவினாக்களில் கல்வி கற்கும் பிக்கு மாணவர்கள் மற்றும் ஏனைய மாணவர்களுக்கு இவ்வாறு இலவச சீருடை வழங்கப்பட உள்ளது. சீன மக்கள் குடியரசினால் முழுமையான அன்பளிப்பாக 11,484 மில்லியன் மீட்டர் சீருடை துணிகள் நாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் தற்போது அந்த அனைத்து துணிகளும் துறைமுகத்தை வந்தடைந்துள்ளன. குறித்த சீருடை துணிகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்கும் நிகழ்வு எதிர்வரும் ஜனவரி 13ஆம் திகதி கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இம்முறை பாடசாலை சீருடைகளை பெற்றுக்கொள்ள சுமார் 44,18,404 மாணவர்கள் தகுதி பெற்றுள்ளதுடன் ஜனவரி 19ஆம் திகதி முதல் கோட்டா கல்வி அலுவலகங்களுக்கு அத்துணி தொகைகளை விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பேரிடரால் உயிர் நீத்தவர்களுக்கு ஆத்மா சாந்தியடையவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலன் வேண்டியும் விசேஷ யாக பூஜை, பிரார்த்தனை, அகல் விளக்கேற்றல் என்பன இலங்கை கொட்டகலை நகர் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் ஆலயத்தில் அகில இலங்கை ஐக்கிய இந்து குருமார் சங்கத்தினூடாக இடம்பெற்றது. விநாயக வழிபாட்டுடன் ஆரம்பிக்கப்பட்டு விசேட திரவியங்கள் போடப்பட்டு யாக பூஜை இடம்பெற்றது. தொடர்ந்து பொதுமக்களால் விளக்குகள் ஏற்றப்பட்டு நாட்டில் இனி இயற்கையால் பேரிடர் ஏற்படக்கூடாதென பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து சிறப்பித்தனர். कल्पितं ब्रह्मासि शास्त्रासामासि नित्यं ऋतं वस्मे सत्यं वस्मे स्वारे परतरः अर्धेन रचितं हारेण युक्तं महाः शंकराय नमः शूलपाणिने गवर्तिने गंगाधरूपाय नमः स्वरामात्रिमूर्धा ईश्वरा सर्वज्ञा परमात्मने परमा पुष्पाञ्जलिं समर्पयामि. குருநாகல் கல்கமுவ பகுதியில் இன்று காலை நடந்த விபத்தில் யானைக்குட்டி ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. லாரியொன்று யானைக்குட்டியுடன் மோதியதனால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்கமுவ காசிகோட் பகுதியில் உள்ள அலிமன்கடை என்ற இடத்தில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பத்தனை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கொட்டகலை ஆக்கில் தனியார் தோட்டத்தில் இன்று காலை தொழிலாளர்கள் குடியிருப்பு பகுதியில் தீப்பரவல் காரணமாக ஒரு குடியிருப்பு முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளது. அருகிலிருந்த மேலும் ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து திம்புள்ள பத்தனை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்க முயற்சி செய்த போதிலும் ஒரு வீடு முழுமையாக எரிந்துள்ளது. இச்சம்பவத்தால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் நிர்கதியாகியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் உயிர் சேதங்களோ காயங்களோ எதுவும் ஏற்படவில்லை எனவும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இதுகுறித்து திம்புள்ளை பத்தனை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஈரானில் அரசுக்கு எதிராக தீவிரமடைந்து வரும் போராட்டங்களுக்கு மத்தியில் அந்நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. போராட்டக்காரர்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் சந்தைகள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக இதுவரை 42 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2270க்கும் மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமைகள் ஆர்வலர்கள் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. போராட்டங்களின் வளர்ச்சி ஈரானின் சிவில் அரசாங்கம் மற்றும் அதன் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமைனி மீதான அழுத்தத்தை அதிகரிக்கிறது. இந்த நிலையில் தற்போது தொலைத்தொடர்பு சேவைகள் முடக்கப்பட்டுள்ளன. ஈரானிய அரசாங்கத்தின் தலையீட்டின் காரணமாகவே மேற்படி சேவைகள் முடக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மில்லியோபாலிஸ் நகரில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த சம்பவத்தில் 37 வயதுடைய ரெனி நிக்கோல் குட் என்ற பெண்ணை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. டிரம்பின் புதிய குடியேற்ற கட்டுப்பாடு நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்டு குடிவரவு அதிகாரிகளால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மினியோபாலிஸ் நகரின் தெற்கு பகுதியில் உள்ள பழமையான புலம்பெயர் சந்தைகளுக்கு அருகில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாகத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் மிக தீவிரமான சட்டவிரோத குடியேற்ற தடுப்பு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த சம்பவம் பார்க்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை அடுத்து அமெரிக்கா முழுவதும் பாரிய கொந்தளிப்பு ஏற்பட்டதுடன் சம்பவ இடத்தில் திரண்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அங்கிருந்த உள்ளூர் காவல்துறையினர் மற்றும் மத்திய அதிகாரிகளுக்கு எதிராக கடும் கோஷங்களை எழுப்பினர். லாஸ் ஏஞ்சல்ஸ் மற்றும் சிகாகோ போன்ற நகரங்களில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற குடியேற்ற எதிர்ப்பு போராட்டங்களைப் போன்றே இங்கும் மக்கள் விசில்களை ஊதி அதிகாரிகளுக்கு தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகியதற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரெஸ் கவலை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக கூறி ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய பிரிவுகள் உட்பட 66 சர்வதேச அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா உடனடியாக வெளியேறுவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நேற்று அறிவித்திருந்தார். இதில் 35 அமைப்புகள் ஐநாவுடன் தொடர்பில்லாதவை. மீதமுள்ள 31 அமைப்புகள் ஐநாவுடன் இணைந்தவை. குறிப்பாக காலநிலை மாற்றம் தொடர்பான முக்கிய அமைப்புகள் ஐநா, அமைதி பணிகள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இந்த அமைப்புகளுக்கு நிதி வழங்குவதையும் அவற்றுடன் தொடர்பு கொள்வதையும் நிறுத்தும்படி அனைத்து அரசு நிறுவனங்களுக்கும் ட்ரம்ப் அரசினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த முடிவுக்கு ஐநா அமைப்பு வருத்தம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து ஐநா பொதுச் செயலாளரின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீபன் டுஜாரிக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: ஐக்கிய நாடுகள் சபையின் பல அமைப்புகளிலிருந்து அமெரிக்கா விலகும் முடிவு குறித்த அமெரிக்காவின் அறிவிப்புக்கு பொதுச் செயலாளர் வருத்தம் தெரிவித்தார். நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தியபடி பொது சபையால் அங்கீகரிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் அமைப்புகளுக்கு வரவு செலவு திட்டங்களுக்கு பங்களிப்புகள் வழங்குவது அமெரிக்கா உட்பட அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் சட்டப்பூர்வ கடமையாகும். ஐக்கிய நாடுகள் சபையின் அனைத்து அமைப்புகளும் உறுப்பு நாடுகளால் வழங்கப்பட்ட தங்கள் பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தும். நம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு செயல்பட வேண்டிய பொறுப்பு ஐக்கிய நாடுகள் சபைக்கு உள்ளது. நாங்கள் எங்கள் பணிகளை தொடர்ந்து உறுதியுடன் மேற்கொள்வோம். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 2வது T20 போட்டி தம்புள்ளை ரங்கிரி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இன்று இரவு ஆரம்பமாகியது. சல்மான் அலி ஆகா தலைமையிலான பாகிஸ்தான் அணி 2026 T20 உலக கிண்ணத்துக்கான ஆயத்த பணிகளை சிறப்பாக தொடங்கிய நிலையில் தொடரின் முதல் ஆட்டத்தில் அபார வெற்றியை பதிவு செய்தது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடர் பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறவிருக்கும் 20 அணிகள் கொண்ட உலகளாவிய போட்டிக்கு முன்னதாக தங்கள் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ள ஒரு சரியான வாய்ப்பாகும். இந்த நிலையில் பாகிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை கைப்பற்ற வேண்டுமென்றால் இலங்கை அணிக்கு இன்றைய போட்டியின் வெற்றி கட்டாயமாகும். ஏனெனில் புதன்கிழமை நடந்த தொடரின் முதலாவது போட்டியில் பாகிஸ்தான் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.